தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலி த்ரூ டைரக்டர் விஜய் சார் தான் வந்தது. பிகாஸ் நான் ஆக்சுவலி அடியேன்னு ஒரு படத்துல ஜிவி பிரகாஷ் பிரதர் கூட ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரிவியூ ஷோக்கு வந்தப்போ சார் கூட பேசி த்ரூ மை ஒன் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் கிட்ட கனெக்ட் பண்ண முடிஞ்சு 2 பேரும் பேசி 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 கடைசியில் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுங்கிற ஸ்கிரிப்ட் வந்து சார் சொன்னார். ஸோ அது கேட்கும் போதே தெர் இஸ் நோ கோயிங் பேக். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்க இருந்து டிராவல் ஆகி ஓகே நெக்ஸ்ட் என்ன அந்த கேரக்டர்ஸ்க்கு யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு போது எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பா மேண்டேட்டரி. அது இல்லைன்னா படத்துல இதே இல்லை. ஸோ அவர் மேண்டேட்டரி அண்ட் ஜியா ஃபைண்டிங் ஜியா வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஃபைண்டிங் ஜியா like finding Nemo, finding Jia was very very difficult because let's say it when You could have just called me. no, not like that. No, preferably படம் கேரக்டருக்கு சூட் ஆற மாதிரி. நம்ம கேரக்டர் சூட் ஆவற தாண்டி லாங்குவேஜ் பேசுற ஹீரோயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண. நம்ம தமிழ்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ தேர் வாஸ் மெனி ரிஜெக்ஷன் டியூ டு புது ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதால தேர் ஆர் மெனி ரிஜெக்ஷன்ஸ். ஸோ ஓகே நம்ம தாண்டி ட்ரை பண்ணணும்னு போனப்போதான் வி ஃபவுண்ட் ஜியா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எத்தனை பேர் தேடி இருக்கீங்க? விஜய் சார் டீமுக்கு தான் அதுக்கு தேங்க்யூ சொல்லணும். சர்ச் அண்ட் அவங்க ஆடிஷன் வச்சு தி ஃபவுண்டர். ஸோ அண்ட் இப்போ படத்தை பார்த்த நான் படத்தை பார்த்திருக்கேன், இவங்களும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது ஜியா தாண்டி யாரு பண்ணினாலும் அந்த கேரக்டர் அவ்வளவு பெட்டரா இருந்திருக்காதுங்கிறது இப்போ எங்களோட ஃபீலிங். நீங்க எப்படி வந்தீங்க? ஹவு தே ரீச், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. I mean, I don't know the process behind it. I don't know what happened. I just got a call and I was like, okay, like let's go meet. And that's when I met Vijay sir for the first time. And he told me the story in short of the film. I really loved the story. I loved the character. And of course, like him being the director to launch me, like it's actually like I did a Tamil film like years ago when I was 18. Independent movie like yeah. But then I was like didn't do that well for me, and I was very young for that time, like for me to understand anything at all in the industry. For me as an actor also, I didn't know if whether I am performing well or not. So I had to learn a lot. And I did, and now this was like nothing. I couldn't have asked for anything better than to be launched by Vijay sir. So I think that was a blessing. I couldn't have said no. Okay. But உங்களுக்கு வந்து இங்க பெரிய large fans before introducing பெரிய large fans இருக்காங்க. கவனிச்சீங்களா நீங்க? Have you noticed that? நான் ட்ரைலர் கமெண்ட்ஸ் பார்த்தா ஜியா just for ஜியா அப்படின்னு ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. Yeah, I do have few fans, I'll say, who love me, and I'm very very grateful for that. Don't know Tamil even though you are watching for Jia அப்படின்லாம் படிச்சிருந்தேன். Yeah, I think those fans are such, right? They'll just support you for anything and everything you do. So they are like that. They're very very supportive, and I'm very grateful that I have a loyal audience like that. வெரி நைஸ். அண்ட் ப்ரோ, ரீசன்ட் டைம்ல உங்க படம் நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ப்ரோ. நான் இந்த இன்டர்வியூ நடக்கணும்னு நினைக்கல. ரீசன்ட் டைம்ல அந்த சட்டா பச்சா அந்த படமா இருக்கட்டும், தலைவரா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி இந்த 2 நாள் ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கால் தான். அப்ப ப்ராசஸ் ஒன்றும் தெரியல. அப்போ அந்த டைம்ல வேற மூவி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை. அப்போ மூன் வாக் ஒரு படம் சைன் பண்ணிட்டு இருந்தாதான். மூன் வாக்ல கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 4 scenes மட்டும் தான் இருக்கு. ஒரு த்ரூ அவுட் ஒரு ஃபுல் தமிழ் படம் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்றேன். அது இன்னும் விஜய் சாரோட ஒரு மூவின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேரக்டர் ஆர்க்கும் இருந்து இப்போ ஜஸ்ட் லைக் முகேஷ் ஒரு கேரக்டர் இருந்த மூவில மொத்தமா ஃபர்ஸ்ட் பாக்குற கேரக்டர் எல்லாம் பின்னீடு பார்க்கும்போதும் என்டோடும் டிஃப்ரெண்ட் ஒரு ஆர்க்கில போயிட்டு அப்ப அது ஃபன்னாதான் இருந்ததுன்னு தாட் பண்ணி ஓகே சொன்னேன். உங்க கேரக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நினைச்சீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் எனி கேரக்டர்ஸ். ஓகே. அங்க போய் அதுக்கான டைரக்டர் ஸ்பாட்டன் இல்ல டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது நமக்கு தெரியலன்னா அப்ப கொஞ்சம் இருக்கு, ஒரு பேசிக் பரவாடி இருக்கு. ஆனாலும்
டைரக்டர்ஸ் சொல்லி கொடுத்தது அப்படி மொத்தமா செய்து அப்படி പിന്നെ டேரக்டர் ഒരു 1.2 to an extent இந்த கேரக்டர்ல கொஞ்சம் லவுடு தான். ஓகே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெர்ஃபார்ம் பண்றது. கண்டிப்பா வெரி நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் கூட நான் கவனிச்சிருந்தேன், ட்ரைலர் உட்காந்து அப்படியே டீகோட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே படிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கமெண்ட் படிச்சேன்னா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்படியே கொஞ்சம் கீழே போனேன், இல்ல கொரியன் படத்தோட ரீமேக்குன்னாங்க. சரின்னு இன்னும் கொஞ்சம் கீழே போனா, இல்ல இது தெலுங்கு படத்தோட ரீமேக்னு அப்படியே ஒரு 10 படம் பேர் மட்டும் ட்ரைலருக்கு கீழே போட்டிருந்தாங்க. நிஜமாவே இது ஏதாச்சும் ஒரு படத்தோட ரீமேக் படமா? இல்ல அப்படி இல்ல. நீங்க அது உங்களுக்கு அந்த ஓகே. எவ்ரி படம் எல்லா படமுமே பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு ட்ரெய்லரும் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது தோணும். இப்போ சில படங்கள் படத்தை எடுத்தாங்க, அதுக்குள்ள கீழே பாத்தீங்கன்னா இல்ல இந்த படத்தோட ரீமேக்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா தியேட்டர்ல போய் நீங்க ஃபுல்லா பார்க்க போது தான் தெரியும், ஓகே இது அது இல்ல. எல்லாமே ஐடியா தானே. ஐடியால இருந்து நம்ம எதை எடுத்து மாத்துறோங்கிறது தான் இருக்கு. நார்மலி ஐடியா இருக்கும், இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நம்ம ஒரே ஜானர்னா ஒரே ஜானர் தான். வில்லன் இருக்கான், ஹீரோ இருக்கான். இதுல என்ன பண்றோங்கிறது தான் மொத்த சினிமாவுமே இருக்கு. ஸோ பேசிக்கலி அப்படிதான். இது எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது. நீங்க படத்துல பார்க்கும்போது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். பட் தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கும்போது they will know it is not a remake. எனக்கு அப்படி தோணல, பட் படிக்கும்போது அப்படி தெரிஞ்சிச்சு. அது சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நானும் படிச்சேன் அந்த கமெண்ட். அப்படியா? சரி, ஓகே. உங்க கேரக்டர் வந்து எப்படி இருந்துச்சு ப்ளே பண்ணும்போது? லைக் ஒரே நாள் எல்லாமே மறந்துடுவேன். லைக் அந்த கஜினி பாட்டு வரும்போது அப்போ எங்களுக்கு யாருக்குமே புரியல. ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க. Yeah, I know they are calling it like female Gajini. But it is somewhat like that you know, every day I'm forgetting and every day is a new day for me. So I think audience are going to have a lot of fun watching that. Okay. That how everybody around me has to go through that one script or like a different script every day. And what all chaos that they have to go through because I am forgetting every day. Like if I sleep, then it's reset and repeat. So I think the way they have to handle that situation every day is very, very interesting. It's very funny to watch. So I think people are going to have a lot of fun watching that. ஓகே, வெரி நைஸ். அண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி, லைக் எப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நிறைய நல்ல படங்கள் வருது. பட் அப்படி இருந்தாலுமே எல்லாரோட ஹார்ட்லயுமே ஸ்பெஷலா மலையாளம் இண்டஸ்ட்ரி தனியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்துல எந்த படம் வந்தாலும் எல்லாருமே ஒரு தனியா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. லைக் நீ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அங்கேயும் இருக்கு, அது ஒர்க் ஆகாத படம் அங்கேயும் இருக்கு. இருக்கு, பட் இருந்தாலும் லைக் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குல்ல எல்லாருக்கும். അതൊരു ഹീറോയിക് പരിപാടി, லைக் ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டைல் இப்பதான் லோக்கல் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி மின்னல் முரளி இருந்த, அது கொரோனா இஷ்யூஸ் தாண்டி அது ஓடிடியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண வச்சிருக்கேன். ஸ்பெசிபிக்லி சொல்லதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்ல கதை எழுதுறது மலையாளம். உங்களுக்கு பிடிச்ச படம், நான் எப்பயுமே இந்த படத்தை பார்ப்பேன் தமிழ்ல அப்படின்னு சொன்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? அது எப்பொழுதும் ரஜினி சார் படம், பின்ன வட சென்னை, புதுப்பேட்டை, கேங்ஸ்டர் மூவிஸ், பின்ன இந்த படம் விசாரணை. ஓகே, விசாரணை. ஓகே, இந்த படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விசாரணை டாப் நாட்ச். ஓகே, நைஸ். அண்ட் நீங்களுமே வந்து ஹாரிஸ் சார் ரெண்டு பேரும் இருக்கிற சாரி ஒரு மூவி இருக்கு, கோவா. ஓகே, தட்ஸ் ஒன் ஆஃப் மை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். கோவா 2 கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. ஆமா, லைட்டா அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஓகே, சோ நீங்களுமே வந்து ஹாரிஸ் சாருமே இருக்கக்கூடிய ப்ரோமோ வந்து ரொம்ப கூலா இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்கும்போது. அப்படியே ஹாரிஸ் சார் வந்து என்ன இவர் இப்படி பண்றாரு, என்ன டான்ஸ்லாம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோலாம் யாரு கான்செப்ட் யாருது, அதை பத்தி சொல்லுங்களேன். ப்ரொமோஷன் கான்செப்ட் வந்து அர்ஜுன் அண்ட் ஷபின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் ப்ரோமோ பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஐடியா தான் அந்த ப்ரோமோ மறைச்சு அவங்க தான் டைரக்ஷன் பண்ணாங்க. ஸோ ஆக்டிங் எனக்கு தெரியல, ஹாரிஸ் சார் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இது மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது இது ஒரு நியூ ஃபேஸ் படம், ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, ஆனா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அப்படி இருக்கிற போது ஹாரிஸ் சார் ஸ்டெப் டவுன் பண்ணி அவர் ஃபார்வர்டு இதை எடுத்து பண்ணதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங். ஏன்னா அவர் மாதிரி ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டர் வந்து இதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது இந்த படத்துக்காக அவர் இறங்கி அந்த ப்ரோமோலாம் எங்களுக்காக எஃபோர்ட் போட்டு பண்ணி, அண்ட் அவருமே பர்சனா பயங்கர ஒரு டவுன் டு எர்த் பர்சன். பயங்கர நான் வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம நினைப்போம் பயங்கர இன்ட்ரோட்டான பர்சன் போல, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு.
பயங்கர ஃபன்னான ஒரு பர்சன், பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். செட்லலாம் நான் இப்படி பண்ணட்டுமா, ஜோக்ஸ் பண்ணி அவர் சிரிச்சு பயங்கரமா இருக்கும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற செட்டு. ஓகே. ஸோ அப்படிதான் அந்த டிராவல் போச்சு, ப்ரோமோ டிராவல்லாம். இன்னும் கவுண்டவுன் வீடியோஸ்லாம் கவுண்டவுன் வீடியோஸையும் அவர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 முன்னாடி தான் ஷூட் 2 நாள் முன்னாடி தான் ஷூட் பண்ணோம். அதோட ஸ்டோரி டோட்டலா பயங்கரமா இருக்கும். ஓகே. ஹாரிஸ் சார்லாம் அது மாதிரி பண்ணதே இல்லை இது வரைக்கும். அது மாதிரிலாம் அவர் ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க ப்ரொமோஷன் டீம்ல இருந்து. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ப்ரொமோஷன் ஸோ டீம். ஹாரிஸ் சார் இப்படி வந்தாரு, இது உங்க காலா இல்ல சாரோட காலா? விஜய் சாரோட இதுல ஏன் கால் இல்ல லைக் ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா இருக்க ஆமா, ஹாரிஸ் தான். எனக்கு அது எப்பவுமே ஆசை இருக்கு. பட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ப்ரொமோஷன் டீம்னு வரும்போது அவங்க ஹாரிஸ் சார் கூட பிச் பண்ணி ஹாரிஸ் சார் இதை கேட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாரு. ஓகே. பயங்கர எக்ஸைட்டட், நான் கண்டிப்பா பண்றேன், சூப்பரா இருக்கு அப்படின்லாம் பெரிய அவரு ஸ்கிரிப்ட்ல நிறைய இன்வால்வ்மெண்ட்லாம் காட்டி தான் இது போனோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து ஓகே இது மாதிரி பண்றோம், ஒன்று பண்ணுவோம் சூப்பரா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அந்த ஹாரிஸ் மாம்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அதை பத்திலாம் பேசி டிஸ்கஷன் ஏதாவது நடந்துச்சா? அதெல்லாம் டைரக்ஷன் டீமும் அவங்களும் பண்ணாங்க. ஹாரிஸ் சார் வாஸ் ஓப்பன் டு எனிதிங். ஓகே. டீ கடையில உட்காந்து எடுக்கிற ப்ரோமோ எல்லாம் டைரக்ஷன் டீமுக்கே அதெல்லாம் டவுட் ஆகுது, சார் இதெல்லாம் ஒத்துப்பாரா, சார் இதெல்லாம் பண்ணுவாருன்னு. ஆனா பயங்கர ஸ்போர்ட்டிவா, இதோட நான் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்லாம் பேசி பயங்கர ஸ்போர்ட்டிவா பண்ணாரு அவர் அதெல்லாம். ஓகே. Yeah. வெரி நைஸ். ஆனா நீங்க வந்து குக்கிங் வீடியோஸ் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். நீங்க வந்து நல்ல குக்கா? Yeah, I like to cook, but I mean, not really. I would be lying if I say that I like to cook. I don't like to cook, but sometimes if there are people who would who like my cooking, then I'll cook. அப்படியா? நீங்க Yeah, வீடியோ but otherwise, சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல இல்லையா? ஒன்லி ஃபாரின். because here I stay at a hotel. Where will I cook? ஓகே. அதனால யூகே குக். The day I will have a lot of films to do in Tamil, and then I'll take my apartment here. ஆஹா. Then I'll call you guys to ஓகே. உங்க ஃபேவரட் ஃபுட் have என்ன? lunch. அந்த மாதிரி காப்பாத்து. ஓகே. ஃபேவரட் ஃபுட் இன் சென்னை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்? I love everything. I love more than if I say idli dosa, it'll be like very stereotypical, which I love. It'll forever be my favorite breakfast. But rasam is something I really love, and I don't think we get the kind of rasam that we get here. We don't get that kind of rasam in Mumbai, so Okay. I miss that, ஓகே. especially if I'm sick. ஓகே. எஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சென்னை ஃபுட்ல ஃபேவரட் ஃபுட் என்ன? இந்த லாஸ்ட் டைம் ஐ ட்ரை பண்றது மட்டும் ஜப்பான் சிக்கன். அது இந்த மெஸ் அம்மன் மெஸ், ஈரோடு அம்மன் மெஸ். யா அது அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பிடிச்சது. But even I tried something very interesting. That was banana dosa. பனானா What is banana dosa? கேக்கா No, it's actually dosa. Yeah, at this restaurant, Dakshin. ஓகே. So there they make banana dosa, which is actually very good. சென்னையில உள்ளது எனக்கே தெரியும். அங்க தாஜ்ல ஒமர் வாட் வாஸ் தட் பிரியாணிஸ் நேம்? தாஜ் கீலி பிரியாணி. கில்லி பிரியாணி. கீலி பிரியாணி. Yep. எஸ். அந்த ஸ்டோரி தெரியுமா அண்ட் உங்களுக்கு? பிலால் ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். சதீஷ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு சதீஷ் ப்ரோ அவ ஃபேமிலியோட கூட்டிட்டு போயாச்சு. செம்ம ஃபுட். அம்மா ஃபுட் அதாவது ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஷயம் இளையராஜா சார் பாட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, சங்கத்தின் பாடம், அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ ஆல்ரெடி காப்பி ரைட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள் வந்து இங்கே பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது பண்ணலாம் அப்படின்றது யாரோட கால்? அது ஆக்சுவலி ஓப்பனா சொன்னா அது ரீமிக்ஸ்னு எங்களுக்கே தெரியாது. ஓகே. ஹாரிஸ் சார் பண்ணிட்டாரு. ஆனா அகைன் மியூசிக்ல எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. கமெண்ட் நானும் படிப்பேன். கமெண்ட் படிக்கும் போது தான் சொல்லியிருந்தாங்க, அது ஒரு ராகம் தான், அது எந்த காப்பியுமே இல்லை. இது மாதிரி 3-4 சாங் இருக்கு, எல்லாமே கேட்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ராகம், அது காப்பியே கிடையாது. இந்த ராகத்துல போடுற எந்த பாட்டுமே அந்த பாட்டு மாதிரி தான் இருக்கும். அது மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த ராகத்துல. ஆமா. சோ அந்த ராகத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே அந்த டோன்ல தான் இருக்கும். சோ அது ரீமிக்ஸோ காப்பியே கிடையாது அது. ஓகே. அதுவே எனக்கு அந்த கமெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டீச்சர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதான் எனக்கே அது புரிஞ்சுது. ஓகே. ஸோ விஜய் சர்மா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அதுக்கு காப்பியே கிடையாதுங்க, அந்த ராகமே அப்படிதான் இருக்கும். அது எனக்கு தெரியல, அந்த மியூசிக்கல் இதுல ஏதோ அந்த ராகத்துல நிறைய நோட்ஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் எது எடுத்தாலுமே இந்த இந்த மாதிரி சவுண்டிங்ல தான் இருக்கும். ஓகே. சோ அது ப்ராபபிலி ரீமிக்ஸ் கிடையாது ஆக்சுவலி. ஓகே. பட் அவர்கிட்ட இருந்தாலும் ஏதாவது டாக் போச்சா இளையராஜா சார் கிட்ட? ஆக்சுவலி படத்துல ஒரு சாங் யூஸ் பண்ணிருக்கோம். படத்துல இவர் பாடுற மாதிரி இருக்கு ஒரு சாங். ஓகே. சோ அதுக்கு விஜய் சார் பேசினாரு. சோ ஹிஸ் டாக்கிங் டு ஹிம். சூப்பர். அந்த பாட்டு ஒரு பாடி காட்டுவாருன்னு நினைக்கிறேன் இப்போ. என் பார்வை எதிர்பார்வை ஒரு இதயத்தை படத்துல பண்ண பாட்டு உடைக்கிறாயே. கேக்குறீங்களா? That song, no?
யூ வாண்ட் தி இளையராஜா இளையராஜா சாங். ശരിക്കും ഇതില് ഇളയ നില ஓ அந்த ஒரு ஃபீலோட நீங்க பாடுனீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ஐ நீட் சம் மோர் பீப்புள். அந்த படத்துல ஒரு 4 பேர் சீக்வென்ஸ் அது ரொம்ப ஐ என்ஜாய்ட் ஷூட்டிங் தட் சீக்வென்ஸ் ஆக்சுவலி. ஈவன் அந்த B4 ஒரு சீக்வென்ஸ் இல்ல, சிரிஞ்ச் ஊசி, அது அதெல்லாம் crazy வெளியே சொல்ல sequence. முடியாது. சின்ன செக்மெண்ட் வச்சிருக்கேன். லைக் அதுவுமே வந்து படம் ரிலேட்டடா தான் வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே. It'll be good that audience see me in the movie singing. That Yeah. is the only version I want them to hear me singing. Otherwise, no. ஓகே. உங்க ரியல் லைஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? Will you be happy or sad? I'll be sad. Why? Any reason? Reasons இல்ல, because life is going good. அது போற மாதிரி இருந்தா it will be, if life is going very very bad அப்படின்னா அதை மறந்தா தப்பு இல்லை. when life is going good அதை மறக்கிறதுங்கிறது I don't feel, I will be sad only. ஓகே. சோ என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நடந்துச்சுன்னா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் கத்த முடியும், கதை முடியும், யாருன்னு தெரியாது, அதுதான் பண்ண முடியும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. நீங்க ஒரிஜினலாவே உங்களுக்கு மெமரி லாஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன் டே மெமரி லாஸ். What? For one day if I Yes. forget my memory. But will it be like I forgot only for one day I forget everything? சேம் மூவி கேரக்டர்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி. forever. Oh God, no. No. I have experienced whatever I am today is because of the experiences that I've experienced in my life, throughout my life, be it good, bad, ugly, traumatizing, whatever it was, I've learned through all my experiences. That is why I am the way I am today. So I would not want to change or forget anything. ஓகே. உங்களுக்கு? of course sad ஆயிடும். ஆனால் இந்த படத்துல உள்ள போல ஒரு மதுபுகேஷ் இருக்கு எனக்கு. ஓகே. ஒரு என்ன வைஃப் இருக்கு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, என்ன கசின்ஸ் இருக்கு, எல்லாமே சப்போர்ட் பண்ணி somehow they'll manage me. அப்படியா? திங்க் பண்ணும்போது ஹாப்பியா. ஓகே. நைஸ். ஆனா மூவில ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சிந்திக்க மாத்திரம் சின்ன பிரச்சனை. கஷ்டமா இருக்கும் அப்படின்றீங்களா? ஓகே. உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கால் பண்ணணும், இப்போ ரீசெட் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும்னா எதை பண்ணுவீங்க? எனக்கே ஃபர்ஸ்ட் வரதுனால அவங்களாம் எனக்கு அப்புறம் யோசிச்சு வச்சிருவாங்க. லைஃப்ல காதல் பண்ணணும்னா ஐ வுட் சே ஐ வில் லவ் திஸ் மூவி. சேம் ஆன்சர் இருக்க கூடாது. நீங்க இப்படி சொல்லிட்டு the shooting spot, ஏன்னா அந்த ஷூட்டிங் வந்து பயங்கர ஃபன்னா, யாருக்குமே ஷூட்டிங் போகாத மாதிரி ஒரு ட்ரிப் போன மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த அமைஞ்ச ஒரு டீம் அப்படி, ஃப்ரம் விஜய் சார் டு அரவிந்த் கிருஷ்ணா சார், எல்லாருமே அங்க செட்டாவே ஒரு நல்ல வைபோட போயிட்டு இருந்தோம். ஸோ ஐ திங்க் திருப்பி நான் லவ் பண்ணணும்னா ஐ வில் லவ் த ஃபிலிம் ஆன் த ஸ்பாட் ஷூட்டிங். ஓகே. ரீசெட் லைஃப்ல ரீசெட் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்றீங்களா? இல்ல, சில கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. மேபி அதெல்லாம் ரீசெட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். ஸ்டில் அதெல்லாமே ஒரு லேர்னிங் தான். அதை ரீசெட் பண்ணா இங்க இந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ ரிப்பீட்னா ஐ வுட் லவ் டு டூ மோர் ஃபிலிம்ஸ். பட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது, நான் திருப்பியும் அதே ரிப்பீட் பண்ணா கூட ஐ வில் பி ஹாப்பி. ஓகே. யா, நைஸ், வெரி நைஸ். மேம், love, reset, repeat in your life. Love for me, I think the first love that I ever experienced in my life was when I started acting. Okay. When I actually felt that this is because I came from a lot of criticism in my life for a lot of things, so I always doubted myself no matter what. And even if I want to say something, even though I feel that what I'm saying is right, I would not have the confidence to say it. So when I started acting, I just felt, oh, here no one's going to judge me because that's not me, right? I'm playing a character. So here, I'm just somebody else. It's not Gia, it's someone else. So I always put myself in somebody else's shoes in a way, and in some other character. So I always got that freedom of not being myself, but being myself. So that was my first love, is acting.
And reset is something I would like to do is just few things in my life which I feel is not necessary but have happened. Mm. I was like, if I could have changed this, if I could have like not been so much into like not been so much like thinking through my heart, if I would have just thought through my brain, I would have escaped that situation ஓகே and not gone through so much emotional trauma. So I feel, yeah, that I could Okay. reset. I wish that I would. And repeat is something, films that I would want to keep repeating all over my life. ஓகே அது ரிப்பீட் அப்படின்றீங்களா Yeah. சூப்பர் சார் ரீசெட் எல்லாமே சேம் தான், ரிப்பீட் தான். ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் கோர்ஸ் சினிமா, அது சினிமா லவ் like when my father was an actor, Yes. so from childhood I'm seeing and I'm in this world. And reset na I'll reset my overthinking. Yeah, அது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓகே ரிப்பீட் repeat, repeatedly try to get good movies or travel, ஓகே repeatedly taking a break and go somewhere else. ஓகே அது கிடைச்சா ரொம்ப குட் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் Thank தேங்க்யூ you so ஃபார் டைம். much. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. நன்றி வணக்கம். Thank you. Thank you. Thank you.